கைலாசபுரங்கிற ஒரு அழகான கிராமத்தில் ரவி சிந்துன்னு ஒரு கணவன் மனைவி வாழ்ந்து வந்தாங்க. அவங்களுக்கு ரொம்ப கடன் இருந்துச்சு. ரவி காய்கறி விற்பான், சிந்து அங்கே வாத்து போடுற முட்டையெல்லாம் எடுத்து விற்பாங்க. என்னங்க எப்போ பார்த்தாலும் ஃபோன் பேசிகிட்டே இருக்கீங்க, வாங்க சாப்பிடலாம், நேரம் ஆகுது, வேலைக்கு போகணும்ல. சிந்து, சாப்பாடு இன்னைக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கு. இன்னைக்கு நான் காய்கறி கொண்டு பக்கத்து ஊருக்குலாம் விற்க போறேன். அதனால எனக்காக வெயிட் பண்ணாத, நான் வர ரொம்ப லேட் ஆகும், சரியா? அதனால நீ சாப்பிட்டு தூங்கு. அப்படி சொல்லிட்டு ரவி அவனோட காய்கறி வண்டி எடுத்துட்டு எல்லா ஊருக்கும் காய்கறி விற்க போக ஆரம்பிச்சிட்டான். அப்பா, உடம்பெல்லாம் ரொம்ப வலிக்குது, கொஞ்சம் கழிச்சு போய் வாத்தெல்லாம் மேய்ச்சிட்டு ஆட்டுக்கு புல் எடுத்துட்டு வரணும், ஆட்டுக்கும் மாட்டுக்கும். அப்படி சொல்லிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் சிந்து மெய் மறந்து தூங்கிட்டா. அப்புறம் திடீர்னு அவள் எந்திரிச்சு பார்த்தா வாத்து மேய்க்கணும் ஞாபகத்தில் சீக்கிரமாக போய் வாத்தெல்லாம் தண்ணியில் மேய்க்க ஆரம்பிச்சா. ஏன்னா வாத்தெல்லாம் தண்ணியில் மேய்ச்சாதான் வாத்து நிறைய முட்டை விடும், அப்போ தான் நமக்கு நிறைய காசு வரும். என்னைக்கு தான் நம்ம பண கஷ்டம்லாம் தீரப்போதும். ஐயோ, மாட்டுக்கு வேற புல் எடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வேகமாக போய் மாட்டுக்கும் கொஞ்சம் புல்லை எடுத்துட்டு வந்தா சிந்து. அதுக்கப்புறம் புல்லை போட்டுட்டு வாத்தெல்லாம் முட்டை விட்டுட்டான்னு பார்க்க போனோம். அங்கே போய் பார்த்தா எல்லா வாத்தும் முட்டை விட்டுருந்துச்சு. சரி, இன்னைக்கு நல்லா எல்லா வாத்தும் முட்டை விட்டுருக்கு, இதெல்லாம் விற்றா கொஞ்சம் பைசா வரும், நம்மளால் கடன் அடைக்க முடியும்னு நினச்சா. ஒரு கூடையில் எல்லா வாத்து முட்டையும் எடுத்து வச்சுட்டு வாத்துக்கெல்லாம் ரொம்ப நன்றி சொல்லிகிட்டு இருந்தா. அப்போ பார்த்தா ஒரே ஒரு மஞ்சள் வாத்து தங்க முட்டை போட்டுருந்துச்சு. என்னடா இது, வாத்து தங்க முட்டை போட்டுருக்குன்னு அவள் அந்த வாத்து முட்டையை எடுத்து கையில் வச்சு பார்த்துட்டே இருந்தா ரொம்ப நேரம். அது உடையவே இல்லை. என்னங்க, நான் சிந்து பேசுகிறேங்க. இன்னைக்கு ஒரு அதிசயம் நடந்துச்சு. நான் வாத்து முட்டைலாம் எடுக்க போனேன்னா அங்கே ஒரு வாத்து தங்க முட்டை போட்டிருக்கு. நீங்கள் சீக்கிரமாக வீட்டுக்கு வாங்க. வீட்டுக்கு வந்து அந்த தங்க முட்டையை பார்த்தா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அப்படி சொல்லிட்டு ஃபோனை வச்சா. வீட்டுக்கு வந்த கணவர்கிட்ட, என்னங்க இதுதாங்க அந்த தங்க முட்டை, அந்த மஞ்சள் கலர் வாத்து இந்த தங்க முட்டையை போட்டுச்சு, இதை பாருங்க நீங்கள். ஆமா, என்னடி தங்க கலர்ல இருக்கு தங்க முட்டை? சரி, நம்ம சேர்த்துட்டு போய் இந்த முட்டையை கொடுத்துட்டு கொஞ்சம் பைசா வாங்கிட்டு வரேன், நம்ம கடன் அடையும்ல. அப்படி சொல்லிட்டு ரவி தன்னோட ஸ்கூட்டில அந்த தங்க முட்டையை வச்சு சேட்டுட்ட பேசிட்டு போனான். சேட்டு, நான் இப்போ வாரேன், எனக்கு ஒரு அதிசயம் நடந்துச்சு. வீட்டுக்கு என்னோட வாத்து தங்க முட்டை போட்டிருக்கு, அதனால இந்த தங்க முட்டையை வச்சுட்டு இதுக்குள்ள பைசாவை நீ எனக்கு கொடு. நான் நல்லா செக் பண்ணி பார்த்துட்டேன், இது தங்க முட்டை தான். இதனால எங்க வறுமையெல்லாம் சீக்கிரமா தீர போகுது, நீ வேணா ஒருக்கா செக் பண்ணிக்கோ. ஆமா, நான் நல்லா பார்த்துட்டேன், இது நல்ல தங்க முட்டை தான். இதுக்கு தகுந்த பணத்தை நான் உனக்கு கண்டிப்பா தருவேன், என்னைக்கும் ஏமாத்த மாட்டேன், சரியா? இதுக்கப்புறம் இதே மாதிரி தங்க முட்டை போட்டுச்சுன்னா என்கிட்டயே கூட நான் பைசா கொடுக்கேன். அப்படி சொல்லிட்டு சேட்டு அவனுக்கு கொஞ்சம் பைசா கொடுத்தாங்க. அந்த பைசாவை வாங்கிட்டு அங்கேருந்து ரவி வீட்டுக்கு அவனோட ஸ்கூட்டியில் திரும்ப வந்தான். பணத்தை கொடுத்த இடத்துல பைசா வச்சுட்டு ரொம்ப சந்தோஷமாக மனைவிட்ட பேசிக்கிட்டே வீட்டுக்கு வந்தான். வீட்டுக்கு வந்த மனைவி அதுக்கு மேலே சந்தோஷமா இருந்தா. இந்த பாரு, இதை வச்சு நீ உனக்கு என்னென்ன வேணுமோ வாங்கிக்கோ, செயின், கம்மல், ட்ரெஸ் என்ன வேணுமோ வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி தான் மனைவி கிட்ட அந்த பைசாவை கொடுத்தான். அதெல்லாம் எனக்கு ஒன்றும் வேணாங்க, நம்ம கடன் அடைச்சாலே போதும். அப்படியே சொல்லி கொஞ்ச நாளும் போச்சு. ஒரு நாள் விடிஞ்சிச்சு. அன்னைக்கு சிந்துக்கு தோணுச்சு, என்னங்க டெய்லி நம்ம வாத்து முட்டை ஒன்றா போட்டு என்னைக்குங்க நம்ம கடன் எல்லாம் அடைச்சி முடிக்கிறதுக்கு? அதனால நான் சொல்றது கேளுங்க, அந்த வாத்தை கொன்று உள்ள எல்லா முட்டையும் எடுத்துருவோன்னு. சிந்து சொன்னது சரின்னு யோசித்த ரவி சரின்னு அந்த வாத்தை பிடிச்சு கொண்டு வர போயிட்டான். சரின்னு அங்கே போய் வாத்தை பிடிச்சி சிந்துவும் ரவியும் சேர்ந்து கொண்டாங்க. ஐயோ, என்னங்க இது, ஒன்றுமே வரல, ஒரு முட்டை கூட இல்லை, இனிமேல் எப்படிங்க நமக்கு டெய்லி முட்டை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சிந்துவும் ரவியும் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அதுக்கப்புறம் எப்பவும் போல கடினமாக உழைச்சாங்க. வாத்து முட்டையை எடுத்து அவள் விற்றா. அவனோட காய்கறி வியாபாரத்தை அவன் பார்த்தான். அப்படியே அவங்க வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா போச்சு. இப்போ நான் உங்க எல்லாத்துக்கும் ஒரு விடுகதை கேட்க போறேன். அதுக்கு ஆன்சர் தெரிஞ்சா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஊசி நுழைய முடியாத கிணற்றுக்குள் ஒரு பிடி தண்ணி கேட்கணும்னா எங்க பெஸ்ட் ஸ்டோரி டைம் தமிழை லைக் பண்ணிக்கோங்க, கிளிக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.